நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சூரியன் அஸ்தமனம் ஆவதற்கு சில நாழிகைகளே மீதமுள்ளது. உனது அடுத்த திட்டம் என்ன என்று கூறு அர்ஜுனா. ஜெயத்ரதன் மறைந்திருக்கும் இடத்தினை நெருங்குவதற்கு உன்னால் முடியாது அர்ஜுனா. ஆகையால் இப்போது நான் உனக்கொரு வாக்கினை நல்குகின்றேன். இன்னும் சிறிது நேரத்தில் சூரியன் அஸ்தமனமாகும். அதற்கு பிறகு நீ தேடும் ஜெயத்ரதன் நீ உன் சபதத்தை நிறைவேற்றும் அழகினை காண உனக்கு எதிராக உன் முன் தோன்றுவான். அர்ஜுனா, உன்னால் இன்று சிந்துராஜன் ஜெயத்ரதனை வதைக்க இயலாது என்று உணர்வாயாக. ஏனெனில் சிந்துராஜன் ஜெயத்ரதன் எம்முடைய பாதுகாப்பில் மறைந்திருக்கிறார். சூரியன் மறைய சிறிது நாழிகையே மீதமுள்ளது. அதன் பிறகு அந்த அர்ஜுனனுக்கான சிதை தீயை நானே என் இருகரம் கொண்டு மூட்டுவேன். மேத்திசையில் சூரிய நாராயணன் தன் முகம் மறைத்தால் அக்கணமே எனது இன்முகமானது அந்த அர்ஜுனன் முன் மலரும். இன்றைய காரிருள் காண்டீபதாரியின் கதையை முடிக்கத் தரும் அருள். வீரர்களே, சூரிய நாராயணன் அஸ்தமித்தவுடன் நாம் அனைவரும் யுத்தகளம் நோக்கி புறப்படுவோம். ஆச்சரியம் கொண்டேன் துச்சாதனா. பாண்டுவின் புதல்வன், குரு துரோணரின் சீடன் காண்டீவதாரி அர்ஜுனன் தோல்வி அடைய போகிறான். உனது இந்த தோல்வியானது யுத்த தோல்விக்கான அறிகுறி. அதோடு இந்த யாதவ குலத்தின் வாசுதேவ கிருஷ்ணன் உலகை காப்பவன் என்று அறியப்படுபவன் ஏன் இன்று உன்னை காக்காமல் தவிக்க வைத்தான்? அர்ஜுனா, ஒன்றை நினைவு கூறுகிறேன். அன்று பெரும் சேனைக்கு பதிலாக நீ வேண்டியது உதவாத இந்த வாசுதேவனை அல்லவா? அதனால் கிடைத்த லாபம் என்ன அர்ஜுனா? நன்கு பார், சூரியன் அஸ்தமித்து விட்டது. உன் தோல்வியும் உறுதியாகிவிட்டது அர்ஜுனா. உனக்கான சிதை உனக்காக காத்திருக்கிறது. சபத வார்த்தைகள் சிந்தையில் உள்ளதா அர்ஜுனா?
வா அர்ஜுனா, இறங்கி வா. தாம் இறைவனாவீர் மாதவா. ஏற்பட்டிருக்கும் இந்த தோல்வியும் தமது ஏற்பாடு என்று அறிவேன். மனமாற ஏற்கிறேன். சூரியன் அஸ்தமித்ததா வீரனே? ஆம் அரசே, இருள் சூழத் துவங்கிவிட்டது. பட்சிகள் கூட்டை நோக்கி பறக்கின்றன. அப்படியென்றால் அர்ஜுனன் சிதைக்கு தீ மூட்டும் நேரம் நெருங்கிவிட்டது. மகாராஜா, சூரியன் அஸ்தமித்து விட்டது. அஸ்தமித்து விட்டதா? கதிரவனை நான் சற்று முன்னரும் கண்டேனே. அதற்குள்ளாதவன் எதற்காக அஸ்தமித்தான்? இது சூரியாஸ்தமனம் அல்ல, சூழ்ச்சி நிகழ்ந்திருக்கிறது. வாசுதேவ கிருஷ்ணனின் சூழ்ச்சி. உடனே ஜெயத்ரதனை வெளிப்படாமல் தடுக்க வேண்டும். யார் அங்கே? வந்திருப்பது யுதிஷ்டிரரோ? வரவேண்டும் அன்பு பீமா, நகுலா, சகாதேவா, அனைவரும் வாருங்கள். அர்ஜுனா, வில்வித்தையில் புகழ்பெற்ற விஜயா, அங்கு பார்த்தாயா? உன்னுடைய உடன் பிறந்தவர்கள் உன்னை காண வந்திருக்கிறார்கள். ஒருவேளை உனக்கு இறுதி மரியாதை செலுத்த வந்தார்களா? அர்ஜுனா, வேண்டாம் அர்ஜுனா. இல்லை பீமா, அர்ஜுனனை நம்மால் தடுக்க இயலாது. இன்றைய தினம் பாண்டவர்களின் பெரும் தோல்வியாகும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
அஸ்தமனத்திற்குள் என்னுடைய கதையை முடித்து சிதையில் ஏற்றுவதாய் நீ சூளுரைத்தாய். இல்லையெனில் சிதை ஏறுவேன் என்று உரைத்தாய். ஆனால் நடந்ததென்ன? சிதையில் ஏறப்போவது நான் அல்ல, நீதான். சூரிய நாராயணன் அஸ்தமித்து விட்டான் அர்ஜுனா. இன்னும் என் உடல் உயிர் கொண்டுள்ளது. வாருங்கள் காந்தார அரசே, தாம் தீட்டிய திட்டம் வெற்றி பெற்றது. இன்று நமக்கு காண்டீபதாரி எரிந்து சாம்பலாகும் காட்சியானது காண கிடைக்க உள்ளது. வாசுதேவ கிருஷ்ணா, உனது சுதர்சன சக்கரத்தை கொண்டு சூரிய பிரகாசத்தை ஏன் மறைத்தார்? சூரிய அஸ்தமனத்தை தடுக்க இயலாது. ஆனால் சூரிய நாராயணன் அஸ்தமித்ததற்கான சூழலை உருவாக்க வல்லவன் நான். ஜெயத்ரதா, நான் மேற்கொண்ட சபதம் நிறைவேறப் போகிறது. ஆணவம் கொண்ட உன்னுயிர் பிரியப் போகிறது. வேண்டாம், வேண்டாம் அர்ஜுனா. ஒருவேளை உன் கரத்தால் என்னுடைய சிரமானது பூமியில் உருண்டால் அக்கணமே நீ சாம்பலாகி போவாய். அவ்வாறு ஒரு வரத்தை என் தந்தை எனக்கு நல்கி இருக்கிறார். கவலை வேண்டாம் ஜெயத்ரதா. உன்னுடைய இப்பிறப்பானது உன்னை ஈன்றவருடைய ஆசி என்றால் நீ இறக்கவிருக்கும் தருவாயிலும் உன்னை ஈன்றவரின் ஆசியை நிச்சயம் பெறத்தான் வேண்டும். ஆகையால் நான் உன் மீது பாசுபதாஸ்திரத்தை பிரயோகிக்கவிருக்கிறேன். இதன் மூலம் வெட்டுண்ட உனது சிரம் நேராக உன்னை ஈன்றவருடைய மடியில் சென்று விடும்.
மாவீரர்களே, சிந்துராஜனை காத்தருளுங்கள். சிந்துராஜன் ஜெயத்ரதனுடைய சிரமானது அவனை ஈன்றவருடைய மரணத்திற்கே காரணமானது. இதைப் போலவே என எதிர்க்கும் கொடியவர்களை எரியும் சிதை தீர்க்கு நான் இரையாக்குவேன். ரத்தாறு பெருக்கெடுக்கும் ஒருவர் பின் ஒருவராக தாம் அனைவரும் உருக்குலைவீர்கள். மிகுதியாக அதர்மம் புரிந்தவன் இறுதியாகவே தன் இறப்பை தேடுவான். ஆனால் உற்றவர்கள் இல்லாமல் போகும் பொல்லாத காட்சி கண்டு குருதி பெருக இறுதியில் தாம் அனைவரும் இறக்கப் போவது உறுதி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குருக்ஷேத்திரத்தில் தம்முடைய தோல்வியானது உறுதியாகிவிட்டது. ஜெயத்ரதன் மீது நம்பிக்கை கொண்டிருந்தாயே, அவன் ஒரு விலங்கை போல் வீழ்ந்து மடிந்தான். நிறுத்துங்கள். தாம் அமைதி காப்பதே நன்று, எல்லையை கடப்பது நன்றன்று. இல்லையெனில் என்னை வீழ்த்துவாயா? இந்த யுத்தம் துவங்குவதற்கு முன்பாகவே நான் முடிவு பற்றி எடுத்துரைத்தேன். நிறுத்துங்கள். அமைதி அடைவாய் மருமகனே. யமனது வருகை கண்டு புன்னகை பூக்கும் திறன் வனம் அமர்ந்து தவம் புரியும் ரிஷிகளுக்கு வேண்டுமானால் இருக்கலாம். யுவராஜன் துரியோதனனை போன்ற அதர்மவானுக்கும் பேராசை எண்ணம் கொண்டவனுக்கும் நிச்சயம் இருக்காது. இன்று அர்ஜுனன் மற்றும் கிருஷ்ணனுடைய சக்தியை உணர்ந்திருப்பாய். உனது சேனை அழியும் காட்சியானது இப்போதாவது தெரிகிறதா? போதும், நிறுத்துங்கள். என் இரு விழிகளுக்கு புலப்படுவது ஒன்றேயாகும், பாண்டவர் ஐவருடைய அழிவு. வாசுதேவ கிருஷ்ணன் சூழ்ச்சி புரிந்தான் என்று. இல்லை என்றால் ஆணவம் கொண்ட அர்ஜுனன் தேகம் சிதை தீயில் எரிந்து கொண்டிருக்கும். அன்பு கர்ணா, எனது அன்பு மித்ரா, எப்பாடுபட்டாவது நீ அர்ஜுனனை வதைத்தாக வேண்டும். பகவான் இந்திரர் வழங்கிய திவ்ய அஸ்திரத்தை அர்ஜுனனை அழிக்கவே அம்புரா தூளியில் சுமந்துள்ளேன். எனில் அந்த அஸ்திரத்தை ஏன் இன்னும் நீ பிரயோகிக்கவில்லை? நம் சேனையை சேர்ந்த எண்ணற்றவரின் இறப்பிற்கு ஏன் வழிவகுத்தாய்? நாளை யுத்த பூமியில் அர்ஜுனன் சிரம் நோக்கி அவ்வஸ்திரம் எய்யப்படும். இன்றே அந்த அஸ்திரத்தை பிரயோகிப்பாயாக. இப்போதே அதை செய். தற்சமயம் அப்பணியை ஆற்ற இயலாத ராஜகுமாரா. யுத்த பூமியில் சத்ரு எதிர்த்து நிற்க வேண்டும். அப்போதே அவ்வஸ்திரத்தை பிரயோகிக்க இயலும். இந்த நிபந்தனையை கூறியவர் பகவான் இந்திரர். தற்சமயம் உனது எதிரியான அர்ஜுனன் யுத்த களத்தில் உனக்கு எதிராக நிச்சயம் நிற்பான் கர்ணா. சூரியன் மறைந்த பிறகு
யுத்தம் புரிவது நியதிக்கு விரோதமாகும். ஆனால் யுத்த களத்தில் மரணம் அடைவது என்னுடைய யுத்த நியதிக்கு விரோதமேயாகும். குரு துரோணாச்சாரியாரே, அன்பு மருமகனே, பாண்டவர்கள் யுத்த நியதிகளை உடைக்கத் தொடங்கிவிட்டனர். ஐவராக விளங்கும் பாண்டவரில் அர்ஜுனன் ஒருவன்தான் இரவு நேரத்திலும் குறையொன்றும் இல்லாமல் யுத்தம் புரிய வல்லவன். சேனையில் முதன்மையாக நிற்பவனும் அர்ஜுனன் ஒருவன் மட்டும்தான். அங்கதேசத்து அரசன் கர்ணனின் அம்புரா துளியில் அர்ஜுனனை வதைக்கும் அஸ்திரம் இருக்கிறது. அதைக் கொண்டு அவனை வீழ்த்தலாம். பாண்டவர்கள் தற்சமயம் அபிமன்யுவின் ஈமக்கிரியை சடங்கினை ஆற்றும் பணியில் ஒன்று கூடியிருப்பர். இன்றைய இரவு அபிமன்யுவின் சிதையோடு சேர்த்து பாண்டவர்களும் அந்த சிதை தீயில் கொழுந்து விட்டு எரிய வேண்டும்.